சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி என்பவர்கள் எப்பவுமே பணம், வேலை, குடும்பம் இது அனைத்துலேயுமே ஒரு நிலைத்தன்மையை விரும்பக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மகர ராசி என்பவர்கள். முடிவுகளை பெரும்பாலும் அப்படி உறுதியாக எடுப்பாங்க. அந்த உறுதியான முடிவை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மகர ராசி என்பவர்கள். மற்றவங்கெல்லாம் கைவிடுற நேரத்தில் கூட மகர ராசி என்பவர்கள் மட்டும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னால் இதை ஜெயிக்க முடியும், என்னால் இதில் முன்னேற முடியும் அப்படின்னு அந்த முயற்சியை மட்டும் எந்த இடத்துலையுமே நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு கைவிட்டுட்டு வரவே மாட்டாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தோல்வி வந்தாலும் கூட அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. அமைதியாக அதை சரி செஞ்சுட்டு மீண்டும் அதிலிருந்து முன்னேறத்துக்கு தான் பார்ப்பாங்களே ஒழிஞ்சு வெளியில் காட்டி நான் தோற்று போயிட்டேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. எந்த இடத்துலையுமே இவங்க முயற்சியை மட்டும் கைவிட மாட்டாங்க. ரொம்ப பொறுப்பான ஒரு நபர்களில் இந்த மகர ராசி என்பர்களும் ஒருவங்க அப்படின்னே சொல்லலாம். உங்ககிட்ட போய் நம்ம இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கலாம்பா, நிறைய வேலை செஞ்சு டயர்ட் ஆகிட்டேன், இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு கேட்டோம்னா இவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. ரெஸ்ட்டாக அது எதுக்கு, நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் என்னமோ அதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தோல்வி அப்படிங்கிறது இவங்களுடைய அகராதியில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு தோல்வி வந்தாலும் கூட அதிலேருந்து ஏதாவது முன்னேற முடியுமா, அதிலேருந்து ஏதாவது டெவலப் பண்ண முடியுமா அப்படின்னு தான் யோசிப்பாங்க இந்த மகர ராசி என்பர்கள். பார்க்க ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய இலக்கு, இவங்களுடைய லட்சியம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு அப்படின்னே சொல்லலாம். பேசுகிறத விட சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உடைய ஒரு நபர்கள் தான் இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வேலையை கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அது முழுமையாக முடிக்கணும், அதுதான் இவங்களுடைய டார்கெட்டாக இருக்கும். பொறுப்புணர்வானவங்க. அதே நேரத்தில் வாழ்க்கையில் எதையுமே இவங்க எளிதாக இவங்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அரிது தான் அப்படின்னே சொல்லலாம். எதுவுமே கிடைக்கலனா கூட எதையாவது ஒன்று முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போமே அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடியவங்க தான் இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உழைப்புக்கு அஞ்சாதவங்க, உழைப்பை போட்டுக்கிட்டே இருப்போம், என்னைக்காவது ஒரு நாளைக்கு அது நமக்கு லாபத்தை தரும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு சிந்தனையும் உள்ள ஒரு நபர்கள் தான் இந்த மகர ராசி என்பர்கள். ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப ஒரு வெளிப்படையான மனதுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு இந்த மகர ராசி என்பர்களை சொல்லலாம். மற்றவங்கள்லாம் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டு ஐயோ இதில் முயற்சி பண்ணி நான் தோத்துட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் மகர ராசி என்பர்கள் மட்டும் அந்த தோத்துட்டங்கிற வார்த்தையை எந்த இடத்துலையுமே பயன்படுத்த மாட்டாங்க. எப்படியாவது இதில் முன்னேறலாம், இதில் ஏதாவது ஒரு வருமானத்தை ஈட்டாமல் நம்ம இதை வெட்டக்கூடாது அப்படின்னு அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஒழுக்கமானவங்க, ரொம்ப பொறுமையானவங்க, நல்ல ஒரு கடினமான உழைப்பாளிகள், வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்தை அடையிறவங்க அப்படின்லாம் இந்த மகர ராசி என்பர்களை சொல்லலாம். இவங்க போகிற வேகம் வேணால் ரொம்ப மெதுவாக இருக்கலாம், ஆனால் இவங்களுடைய லட்சியம் அப்படிங்கிறது ரொம்ப உயர்வாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கடின உழைப்பை நம்புகிறவங்கள வெற்றி என்றைக்குமே கைவிடாது. அதனால் உழைப்பை நம்புவோம், வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உடையவங்க தான் இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். மலை வேணால் உயரமாக இருக்கலாம், ஆனால் மகர ராசி என்பர்களுடைய முயற்சி அதை விட உயரமானது அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையுமே நிரூபிப்பாங்க. உங்களுடைய வீட்டில் யாராவது மகர ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி முயற்சியை போட்டுக்கிட்டே இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களில் ஒரு சில மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க. அது சாதகமான மாற்றமா பாதகமான மாற்றமா, இந்த மகர ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மகர ராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான், தைரிய விரியஸ்தானத்தில் சனி பகவான், சுகஸ்தானத்தில் செவ்வாய், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியனும் புதனும், புதன் வக்கரகம் அடைந்திருக்கிறார், சப்தமஸ்தானத்தில் குரு பகவானும் சுக்கிரனும், அஷ்டமஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். பணவரத்து அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள்
என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய கண்ணில் தென்படும் அப்படின்னு சொல்லலாம். சந்திரனோட சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால புதுசாக ஒரு சில தொடர்புகள் கிடைக்கும். புதுசாக ஒரு சில விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும். அவங்க மூலிமா நல்ல ஒரு மேன்மையை இந்த மகர ராசி என்பவர்கள் வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஒரு பெண்கள் மூலிமா உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளியில் எங்கேயாவது பயணம் போவீங்க. அந்த பயணங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸ் அமையும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சி இதெல்லாம் கலந்துக்குவீங்க. அதன் மூலிமா ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ராசிக்கு 2ல் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் பல வகையான நன்மைகளை தரக்கூடிய இடத்துல இருக்கிறார். வருமானம் கொஞ்சம் அதிகமாகும். அதே நேரத்தில் ராகு பகவானால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மகர ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வீடு கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பணியில் இந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க. புதுசாக ஒரு சிலர்லாம் இந்த வேலையில் இறங்குவீங்க. அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ இதெல்லாம் தேடி வரும். உங்களுடைய நீண்ட நாள் கனவு, லட்சியம் இது எல்லாமே நிறைவேறும். ஒரு சிலருக்கு கனவுகள் கொஞ்சம் அதிகமாகும். இதனால் கொஞ்சம் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வரலாம் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நேரம் கண் விழிச்சிட்டு இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தையாருக்கு ஏதாவது ஆரோக்கிய ரீதியாக சின்ன தொந்தரவு வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய சகோதரரால் அல்லது சகோதரியால் மனம் வருந்துற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஏற்படலாம் அப்படின்னே சொல்லலாம். திடீர்னு உங்களுடைய கவனத்தில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வரலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இலக்கை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருப்பீங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சில குறுக்கீடுகள் வரும் இல்லையா? அந்த மாதிரி சின்ன சின்ன குறுக்கீடுகள் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வரலாம். அதனால் கொஞ்சம் தடுமாற்றம் வரும். தொழிலையோ வியாபாரத்துலேயோ கூட சின்ன தடுமாற்றம் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். தொழில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கடுமையாக உழைப்பை போடுவீங்க. அந்த உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. என்ன எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகும். கொஞ்சம் போட்டிகள், பொறாமைகள் இதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த போட்டி பொறாமையெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சி அதிகமாக போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுடைய அன்பு ஆதரவும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் வெளியில் எங்கேயாவது பயணம் போவீங்க. அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பணவரத்தும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சக கலைஞர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வெளிநாட்டுக்கெல்லாம் செல்லக்கூடிய யோகம் இருக்குது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அரசியலில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு சக தொண்டர்களுடைய அன்பு ஆதரவும் கிடைக்கும். மேலதிகாரியோட அன்பு ஆதரவும் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிக்கும்போது கொஞ்சம் கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திட்டு படிங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துலையுமே எனக்கு தெரியல குழம்பிக்கிட்டு நீங்களே புலம்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். எந்த டவுட் இருந்தாலுமே உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திட்டு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு புரிதல் உணர்வோடு படிக்கும்போது படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகும். இல்லை கேட்க பயமாக இருக்குது, கூச்சப்பட்டுக்கிட்டு தயங்கி நிற்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சறுக்கலை ஏற்படுத்தும். அதனால் இந்த காலகட்டத்தில் டவுட்டு இருக்குது அப்படின்னா உடனடியாக நீங்கள் உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் படிக்கிறது நல்லது. மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகுது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலரில் ஏற்கனவே வண்டி வாகனம் வச்சுட்டு இருக்கவங்க அந்த வண்டி வாகனத்தில் ஏதாவது ஒரு செலவுகள் வரும். அந்த பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. சுக்கிரனோட சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். வீடு, மனை, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இதெல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். கடன் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்களும் கிடைப்பாங்க. அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. பழைய சிக்கல், பிரச்சனை இது எல்லாமே சரியாக போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளால் ஒரு சில பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் சக ஊழியர்கள் மத்தியில் கொஞ்சம் அனுசரணையாக போங்க. தேவையில்லாமல் எதிரிகளை சம்பாதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது அப்படின்னு
அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டு, அங்கீகாரம் இதெல்லாம் இதுனா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் இதெல்லாம் கிடைக்கும். குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு சுப நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஒரு சிலர்லாம் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரன் தேடிட்டு இருந்திருப்பீங்க. வரன் அமையாமல் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. தேவையில்லாத வாக்குவாதம் பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் அனுசரித்து போகிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது திட்டமிட்டு செயல்படுங்க. இந்த தடைகள் எல்லாமே உடைக்கிறதுக்கான வழிகள் எல்லாமே உங்களுடைய கண்ணில் தென்படும். எதிர்பாராமல் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரலாம். உடன் பணிபுரியறவங்களால கூட சின்ன வாக்குவாதம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. எதுலேயுமே முழு கவனத்தோடு ஈடுபட்டிங்கன்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும். பண வரத்தும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. வீண் அலைச்சல் வரலாம். சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால மனதில் கொஞ்சம் குழப்பங்கள் வந்து அதுக்கப்புறம் தெளிவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கடன் பிரச்சனை ஓரளவுக்கு சரியாகும். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் விநாயகரை வழிபட்டுட்டு வாங்க. விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். எந்த காரியம் தடைபட்டு நின்றுச்சோ அந்த காரியம் வெற்றியாக அமையும். அதே நேரத்தில் விநாயகருக்கு ஞாயிற்றுக்கிழமையில் கோதுமை மாவால் விளக்கு போட்டு வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகும். ஒரு சில எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் விநாயகருக்கு கோதுமை மாவால் ஒரு தீபம் போட்டு வழிபட்டு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோட செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு விநாயகரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செஞ்சு பாருங்கள். கட்டாயம் நடக்கும்.